சிவகங்கை மாவட்டம் ஏரியூர் அப்படிங்கிற ரொம்ப பேர்பட்ட ஒரு வேடிக்கைக்கு வந்து போயிருந்தோம். ரொம்ப பழமையான வேடிக்கை, ரொம்ப பேர்பட்ட வேடிக்கை. ஏரியூர் முனி அப்படிங்கிற மாட்டை கூட நம்ம எல்லாருக்குமே ஜல்லிக்கட்டுன்னு பேர் தெரிஞ்சிருந்தாலே ஏரியூர் முனியை தெரியாதவங்க இருக்க மாட்டோம். அந்தளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊர். அங்கே வந்துட்டு வாடி வாசலுக்கு பின்னாடி, அதாவது வெளிவரட்டு அப்படிங்கிறதே நினச்ச இடத்துல வந்து அவுப்பாங்க. பொட்டலுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே எங்கே வேணாலும் வச்சு மாடை வைப்பாங்க. அதுக்குள்ளே எங்கே வேணாலும் நின்று பிடியக்காரங்க வந்து மாடு பிடிப்பாங்க. அப்படி இருந்த ஒரு சூழலை மாற்றி வாடிவாசல் வழியாக ஒரு மாடாக தான் அவுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறையில் தள்ளுவாடி போட்டு மாடுகளை வந்து ஏற்றி ஒவ்வொரு மாடுகளையாக ப்ரைஸு கொடுத்து வந்து அவுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது புதுசாக இருக்கே, சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம இந்த மாதிரி அதிகமாக பார்த்தது இல்லையே. அதாவது இந்த அளவுக்கு அதிகமான மாடுகளை தள்ளுவாடியாக நம்ம பார்த்தது கிடையாது. சிவகங்கையிலையும் இந்த மாதிரி வாடிக்குள்ளேருந்து வச்சு அவுக்கணும், அந்த வாசல் வழியாக பிடிச்சிக்கிட்டு வந்து அவுக்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஏன்னா அது ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு இடமா பார்க்குறதுனால அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துருக்கோம். மாடை உள்ளே வந்து பிடிச்சிட்டு வந்து அவுக்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஆனால் வரிசையாக தள்ளுவாடி போட்டு மாடை இழுத்துக்கிட்டு போய் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வாடிகளில் வந்து பார்த்துருப்போம். டோக்கன் முறைப்படி கொடுக்காம போட்டு அடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு மாட்டு மேலே ஏறி மிதித்து தள்ளி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ரைஸுக்காக கொண்டு போய் வந்து மாடை வைப்பாங்க. என்னடா ப்ரைஸுக்காக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேனே அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலை அப்படின்னாலும் 90% தள்ளுவாடியில் மாடு அடைக்கக்கூடியது ப்ரைஸுக்காகத்தான். ஏன்னா நல்ல மாடு வச்சுருக்கவங்க, மாட்டுக்கு நிறைய செலவு பண்ணுறவங்க தள்ளுவாடியில் வந்து மாடை கொண்டு போய் ஏற்ற மாட்டாங்க. அதிகப்படியான செலவு பண்ணவங்களுக்கு வந்து தெரியும், இந்த மாடை இந்த உடம்புக்கு கொண்டு வர நம்ம என்ன கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம், அந்த மாட்டு மேலே எவ்வளோ அன்பு பாசம் இருந்திருந்தால் நம்ம அதை செலவு பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத யோசித்து அப்படி வளர்த்த மாட்டை இதில் கொண்டே கஷ்டப்படுத்தணுமா அப்படிங்கிறதுனால யாரும் தள்ளுவாடிக்குள்ள வந்து கொண்டு போக மாட்டாங்க. 100% சொல்லலை, சிலரை சொல்கிறேன். ஏன்னா நானுமே அந்த மாதிரி யோசிப்பேன். நம்ம மாடுகளை நான் தள்ளுவாடிக்கெலாம் ஏற்றவே மாட்டேன். அது என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தள்ளுவாடி ஆயிடுச்சு அப்படின்னா மாடை வந்து வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்துடுவேன். நமக்கு வந்து மாடு தான் முக்கியம். அவங்க கொடுக்குற ப்ரைஸோ அவங்க வாசிக்கிற பேரோ வந்து முக்கியம் கிடையாது. அப்படி வெளிவரட்டு அப்படிங்கிற ஒன்று நம்ம விரும்பி போகிறதே இந்த தள்ளுவாடி பிரச்சனை இருக்காது, விரும்பின இடத்துல மாடவுக்கெல்லாம் நல்லபடியாக சந்தோஷமாக போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து வாடியை விட்டுட்டு வெளிவரட்டுக்கு போனோம். இன்றைக்கி பார்த்தா வெளிவரட்டுமே அந்த வாடி மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்து வந்துருச்சு. எதனால் இந்த மாதிரி வந்திருக்கு, என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறதுனால எதுவும் மாறிட போகுதா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அது சந்தேகம்தான். இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணும்போது அந்த ஒவ்வொரு கருத்துக்களையும் படித்து பார்க்கக்கூடிய மாட்டோட உரிமையாளர்கள் ஒரு 10ல் 2 பேர் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது, ஒன்றா மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதாவது நான் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு புரியும்